Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Induction exercise 4.1ல question number 8 வாங்க questionக்குள்ள போலாம். Count the number between 999 and 10,000 subject to the condition that they are no restriction. So first அவங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா 999 அதாவது 999லேருந்து 10,000 குள்ள இருக்கிற இதுவை வந்து கவுண்ட் பண்ண சொல்றாங்க. அவங்க இதுக்கான கண்டிஷன்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னும் போது இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன வேணால் இது பண்ணிக்கோங்க, ரிப்பீட்லாம் ஆகணும்னோ எதுவுமே இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நமக்கு இன்னும் ஈஸியாகவே நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஸோ நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வரைக்கும் இருக்குது நம்பர்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10,000 வரைக்கும் இது பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 அப்படின்னு சொல்லும்போது 999ல் இருந்து 10,000 இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 டிஜிட் நம்பர் தான் இருக்குது இல்லையா? ஏன்னா 10,000க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 49 வரும். அதுக்கு அடுத்தது தான் 10,000. இதுக்கு பிட்வீன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை 10,000 நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இது ஒரு 4 டிஜிட் நம்பர் தான். 4 டிஜிட் நம்பர்னும் போது ஃபஸ்ட்டு வந்து 1000 வரலாம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 100 வரும், அடுத்தது உங்களுக்கு 10s வரும், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1s வரும். சரியா? இப்போ இந்த பிளேசஸை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது, 10 வேஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது, 10 வேஸ் இருக்குது. அதே மாதிரி 10s பிளேஸில் எந்த நம்பர் வேணாலும் போடலாம், ஏன்னா ரிப்பீட் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கும் நமக்கு 10 வேஸ் இருக்குது. 100 பிளேஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகலாம் நம்பர்ஸ், அதனால இதுக்கும் நமக்கு 10 வேஸ் இருக்குது. 1000 பிளேஸ் அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா 0 மட்டும் இன்க்ளூட் ஆகக்கூடாது. அப்போ உங்களுக்கு இதுக்கு 9 வேஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போது 10s பிளேஸ்க்கும் உங்களுக்கு 10 வேஸ், இந்த 1s பிளேஸ்க்கும் 10 வேஸ், 10s பிளேஸ்க்கும் 10 வேஸ், 100 பிளேஸ்க்கும் 10 வேஸ், பட் 1000 பிளேஸ்க்கு மட்டும் 9 வேஸ் இருக்குது. இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணோன்னா 10 × 10 × 10 × 9. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 9000 வேஸ்ன்னு வந்துடும். சரியா? இப்போ அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட், எந்த டிஜிட்டும் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ நம்மளோட நம்பர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0 to 9 வரைக்கும் இருக்குன்னு. அப்போது இந்த 1000 பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நாட் ரிப்பீட்டட் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு 1000 1s பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 1ஸுக்கு அவங்க எந்த கண்டிஷனும் தரல, இது ஒரு ஆட் நம்பராக வரணும், ஈவன் நம்பராக வரணும்னு அந்த மாதிரி எதுவும் தராததுனால நம்ம 1000s பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1000s பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 0 அதில் எழுத மாட்டோம். 0 எழுத மாட்டோன்றதுனால நமக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னா 9 வேஸ் இருக்குது. ஸோ 1000 பிளேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வேஸ் இருக்குது, 9 வேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஃபில் பண்ண வேண்டியது 1s பிளேஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ 1s பிளேஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 0 வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஆனால் இதுக்கு பதிலாக இதில் ஏதோ ஒரு நம்பர் கட் ஆகிடும், ஏன்னா அது வந்து நம்ம 1000 பிளேஸில் எழுதிட்டோம் இல்லையா? ஸோ ஒரு வேளை நம்ம இப்போ 9 எழுதிட்டோம்னு நினச்சிக்கலாம். அப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 1s பிளேஸில் எத்தனை வேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1s பிளேஸில் பொறுத்த அளவில் வேஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வேஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 1s பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கும் நமக்கு 9 வேஸ் இருக்குது. அடுத்தது நம்ம ஃபில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 10s பிளேஸ். ஸோ 10s பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 1s பிளேஸில் இப்போ ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க, அதை அடிச்சிடலாம். இப்போது 10s பிளேஸில் பார்த்தோன்னா நமக்கு 8 வேஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது 10s பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 8 வேஸ் இருக்குது. இப்போ 10s பிளேஸில் ஏதோ ஒரு நம்பர் இன்க்ளூட் ஆகிருக்கோம், ஏதோ ஒரு நம்பரை அடிச்சிட்டோம். இப்போ 100s பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னா 7 வேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பாருங்கள், இப்போ வந்து 100s பிளேஸ் பார்த்தோன்னா நமக்கு 7 வேஸ் இருக்குது. இப்போ டோட்டல் வேஸ் கவுண்ட் மல்டிப்ளை பண்ணோன்னா 9 × 9 × 8 × 7. 9 9s are 81. 81 × 8 வந்து 648. 648 × 7 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4536 வேஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இதோட இந்த சம் முடியாது. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், டோட்டல் நம்பர் ஆஃப் அதாவது ரிப்பீட் ஆகிற
டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நான் ரிப்பீட்டடும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ரெண்டு சத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் நோ ரிஸ்ட்ரிக்ஷன். நோ ரிஸ்ட்ரிக்ஷன்னாலும் ஒன்று தான், ஃபுல் ரிப்பீட்டட் நம்பர்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ நோ ரிஸ்ட்ரிக்ஷன் மைனஸ் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் non-repeating numbers. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் நோ ரிஸ்ட்ரிக்ஷன். ஸோ நோ ரிஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 9000 வந்துச்சு இல்லையா. ஸோ அதை எழுதிக்கலாம், which is equal to 9000. அதே மாதிரி நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் பாருங்கள் 4536, அதையும் எழுதிக்கலாம் 4536. இந்த ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் பார்த்தோன்னா 4464. அப்போ இதுதான் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, இத்தனை வேஸில் வந்து ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம், 2 நம்பர் ரிப்பீட் ஆகலாம், 3 நம்பர் ரிப்பீட் ஆகலாம். சரிங்களா, ஒரு நம்பராவது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கிறது தான் இத்தனை வேஸ். இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.